தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் இந்த காலவேளையில உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் காண்பது மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இறைவன் நமக்காக நற்செய்தி வைத்திருக்கின்றார். அனுதின வாழ்க்கையில எப்படி பயணிக்க வேண்டும், எந்த கவலையும் இன்றி இறைவன் துணையோடு வாழலாம் என்ற நல்ல செய்தி நமக்கு காத்திருக்கிறது. ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. எங்களை நேசிக்கிற எங்க அன்பு தகப்பனே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆளும் தந்தையே, இந்த மண்ணுலகிலே உம்மை நோக்கி பார்த்து செபிக்கும்படி எங்க அனைவரையும் நீர் ஒன்று கூட்டினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, எங்க அனைவரையும் உமக்கு முன்பாக சமர்ப்பணிக்கின்றோம். இதை நடத்துகிற எங்கள் ஒவ்வொருவரையும், இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும், இனிமேல் பார்க்க போகிறவர்களையும் உடைய பாதத்திலே அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். இது எந்த உலகத்திலே எந்த மூலைக்கு சென்று யார் பார்ப்பார்களோ அவருடைய உள்ளங்களும் அவருடைய எண்ணங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதை பார்த்த உடனே தூய ஆவியானவர் இறங்குவாராக. ஒவ்வொருடைய குடும்பத்திலே நீர் இறங்கி குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நீர் எழுப்புமாறு நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் எங்களை போல எழுப்புதலினால் எழும்புவார்களாக. பரிசுத்தமான குடும்பங்கள் பூமியில உருவாகும்படி ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீதாமே எங்கள் அனைவரோடு கூட இருப்பீராக. உடைய கரம் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையால் தொடர்ந்து நடத்தப்படட்டும். தொடர்ந்து பாடுகிற பாடலில் இறைவாக்கு பகுதி அனைத்தையும் உடைய பாதத்தில் அர்ப்பணித்து எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உடைய ஆசீரோடு இந்த ஜெப நேரத்தை தொடங்குகின்றோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இப்போது நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோமாக. Praise the Lord. Hallelujah. இந்த உன்னதமான காலவேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கவே நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் மகிழ்வும் மகிழ்வும் தினமாக மகிழ்வும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஆர்ப்பரித்து துதிப்போமாக. ஆமென். Thank you, Jesus. Amen. Hallelujah. Yes, Father. நன்றி ஆண்டவரே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். சிறு வயதில் அவர் நம்மை குறித்துவிட்டார். Hallelujah. Thank you, Jesus. Amen. ஆகையால் நம்ம சிறு வயதா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவர் தெரிந்து கொள்வார். Amen. சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று விட்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று விட்டார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை
வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த வானளத்தில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த வாராளத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். ஹalleluya. நம்ம மகிழ்ந்து ஆண்டவரை களி கூறும்போது அவர் நம்மை தெரிந்தெடுத்து அவர் பிள்ளைகளாக நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாரும் தாவீதை போல நடனமாடி என் அப்பாவை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. Thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. யாரும் என்னோடு சேர்ந்து நீங்களும் கைகளை தட்டி உற்சாகமாக நாம் இந்த பாடலை பாடுவோம். ஆமென். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். இயேசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஆமென். கைகாலத்தோடு, மத்தாளத்தோடு அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஹalleluya. நம் கைகளை தட்டி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். Yes, Father. Thank you, Jesus. கைகாலத்தோடும், மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைகாலத்தோடும், மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசையா பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். ஹalleluya. நம்ம அப்பாவை ஸ்தோத்தரிக்கும்போது தாவீதை போல நடனமாடி கைகளை தட்டி உற்சாகமாக நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. ஏனென்றால் நாம துதிக்க வந்திருக்கிற ராஜா ஒரு உயிருள்ள இருக்கிற உன்னதமான தேவாதி தேவனாய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நாம இப்பொழுது நாம் ஜெபிப்போமாக. நம் தேசத்துக்காக, நம்மளுடைய ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நம் பாரத்தோடு இப்பொழுது நாம் ஜெபிப்போமாக. உன்னதமானவரே, இந்த உன்னதமான மாலைவேளை, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலவேளையில் ஆனவே எங்க திருச்சபைகளுக்காக நாங்கள்
நாங்க செபிக்கிறோம். என் திருச்சபையில் இருக்கக்கூடிய போப் ஆண்டவருக்காக, ஆண்டவரே பிரீஸ்ட், ஆண்டவரே பிஷப், கார்டினல்ஸுக்காக, நன்ஸுக்காக நாங்க செபிக்கிறோம் அப்பா. வாரத்தோடு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளோ நாட்கள் ஆண்டவரே ஆலைகள் மூடப்பட்டு, ஆனால் இன்றைக்கோ எங்களுக்காக நீங்க ஒவ்வொரு ஆலைகளையும் ஆண்டவரை தெரிந்து கொடுத்து உமை தொழுது கொள்ள அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பாஸ்டர்மார்களுக்காக செபிக்கிறோம், ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்டுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபையை நடத்தக்கூடிய ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம் அப்பா. இவர்கள் மேல உம்முடைய உன்னதமான ஆவியானவர் இவர்கள் மேல அசைவாடி உம்முடைய ஊழியங்களை எந்த தடையும் இல்லாமல் செய்யக்கூடிய கிருபை நீங்க ஒவ்வொருத்தருக்கும் தருவடிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்னுடைய நாட்டுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் நாட்டில் இருக்கிற பிரதான் மந்திரிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, பிரசிடென்ட்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, எம்எல்ஏ எம்பிஸ் கார்ப்பரேட்டர்ஸ்காக செபிக்கிறோம், எல்லா மினிஸ்டர்ஸ்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்கள் மேல் நிறைவான உம்முடைய கிருபை நிறைவா இருக்கும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்காகவும் ஆண்டவரே, மிலிட்டரிக்காக, நேவிக்காக, ஏர்ஃபோர்ஸுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்காக, நர்ஸுக்காக, சானிடைசர் ஒர்க்கராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. என் நாட்டுல பணி செய்யக்கூடிய இவர்கள் ஒவ்வொருத்தர் மேல் என் தேவ கிருபையுடைய கருவை நிறைவா இருக்கும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் நாட்டு தலைவர்கள் அப்பா எடுத்துட்டு வரக்கூடிய ஒவ்வொரு பாலிசிஸும் ஆண்டவரே அது ஒவ்வொருத்தருக்கும் நல்லதா இருக்கும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் அது உதவி செய்யக்கூடிய ஒரு பாலிசியாக இருக்கும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் நாட்டில் இருக்கிற வறுமைகளை அகற்ற போடுங்க. என் நாட்டில் இருக்கிற இந்த கொள்ளை நோய்கள் அதிவிரைவில் இயேசுவின் நாமத்தில் எங்க நாட்டை விட்டு அதை கடந்து போகும்படிக்காய் கட்டளையிடுகிறோம் அப்பா. என் தேசத்தின் மேல் என் தேவ கிருபையுடைய ரத்தத்தை நீ சென்றி எல்லா தீமைகளும் விளக்கி எல்லா பாவத்தின் தரித்திரங்கள் என் நாட்டை விட்டு விலகி போகும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவுடைய கிருபை அதிகமானது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் மிகுந்து உள்ளது ஆண்டவரே. இப்பொழுது அந்த இரக்கம் எங்க நாட்டின் மேல் நிறைவால் வந்து இறங்கும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. இறங்கட்டும் அப்பா, அற்புதங்கள் செய்யுங்க தகப்பனே. நீங்க அற்புதம் செய்வீங்க என்று உங்க கருத்தையை நாங்க ஒவ்வொருத்தரும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே என் நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்கள் யாரெல்லாம் வேலை எழுந்து இருக்கிறார்கள் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே ஓடும் பண தேவைகளோடு ஆண்டவரே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொருத்தரையோடைய பண கஷ்டங்களை நீர் மாற்றுவீராக. அவர்களுடைய தேவைகளை என்னுடைய தேவனாகிய ஆண்டவர் இந்த காலவில் நீங்க சந்திக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அற்புதங்களை செய்வீங்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற உன்னதமான தேவனாய் இருக்கீங்க. அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. நீரே ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்தும். இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். இப்பொழுது இந்த உன்னதமான கால வேளையில் ஆண்டவருடைய இறைவாக்கு நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அது மிகுந்த ஒரு கனி கொடுக்கக்கூடிய வார்த்தையாய் இருப்பது. ஆகையால் நம்ம நோயோடு இருந்தாலும் சரி, வேதனையோடு இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஆண்டவருடைய இறைவாக்கு நம் உள்ளத்துல வந்தால் அது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை. அது நம்மளை ஹீல் பண்ணக்கூடிய வார்த்தையாய் இருப்பது. ஆகையால் உன்னதமான வார்த்தைக்காக இப்பொழுது நம் யாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமாக. Hallelujah. Thank you Lord Jesus. நன்றி தகப்பனே. இயேசுப்பா இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தரையும் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. நாங்க பாவியா இருந்தா தகப்பனே இந்த நேரத்துல எங்க பாவத்தை மனம் இறங்கி தகப்பனே நாங்க என்று மன்றாடுகிறோம். என் பாவத்தை நீங்க கழுவீராக தகப்பனே. இயேசுப்பா இந்த நேரத்துல விசேஷமாக தகப்பனே தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. பெயர் பேராக நீங்க தொடுவீராக தகப்பனே. குடும்பமா நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உடைய நிறைவான ஆசீர்வாதம் எப்பொழுதும் உடைய கரம் அவங்க மேல இறங்கட்டும் தகப்பனே. இயேசுப்பா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும், நோயில இருந்து பிரச்சனை இருந்தாலும் விடுதலை தருவீராக. மனதில பிரச்சனை இருந்தாலும் விடுதலை தருவீராக தகப்பனே. இயேசுப்பா உணவுக்கு பஞ்சம் இருந்தாலும் இயேசுப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க தருவீராக தகப்பனே. மனதில எந்த துக்கங்கள் இருந்தாலும் தகப்பனே, எந்த நெருக்கடியில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சந்தோஷம் இல்லாமல் எழுந்து கொண்டிருந்தாலும் தகப்பனே, வேலை இல்லைன்னு சொல்லி ரொம்ப மனதுல வேதனை இருக்கும் தகப்பனே, எல்லாரையும் பாதத்துல ஒப்பு கொடுக்கப்படுத்தும் ஆண்டவரே. இடப்படேற்றுவீராக தகப்பனே. You please, you touch them, you heal them by your power, Lord Jesus. You break all the bondages, Lord Jesus. Wherever there is sadness, Lord, you give the joy, Lord Jesus. You give the happiness, Lord. Wherever there is darkness, Lord Jesus, you pour out your light, Lord
daughter, Lord. Let your light shine upon your people, Lord. Yes, Father God. நத்துல தகப்பனே எல்லா துக்கங்கள் சந்தோஷமா மாறட்டும் ஆண்டவரே. Yes, Lord Jesus. 1,000 may fall beside you, 10,000 around you, but nothing will harm you. You have told God. Yes, Lord, nothing, any disaster or any cyclone might come, Lord Jesus. Any virus may attack, Lord Jesus, but nothing should harm us. Yes, we are your servant, Lord. Hallelujah. நம்ம காத்து கொள்ளுகிறோம் மத தகப்பனே. வாயில ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதி மாட்டீங்க. Protect us by your wings, protect us by your shield, Lord Jesus. Hallelujah. You are King, you are the righteous God, Lord Jesus. Amen. We can tell only you, Lord. Only you, the Savior, can do all the impossible. Yes, Father God, Lord. Lord Jesus, right now we are waiting for your food. We are waiting for your medicine, Lord Jesus. Yes, we are waiting for that happy moment, Lord. Yes, because we are going to receive your wonderful word, Lord. வார்த்தை கேட்கிறதுக்கு நாங்க ஏங்கி கொண்டிருக்கிறோம். யாரு தாகத்தோட தகப்பனே வாஞ்சியோட வந்து காத்துக்கிறாங்களே சப்ப முடியும். நீங்க கூட நீங்க பேசுவீராக. Bless the messenger, Lord. You speak through the messenger, Lord Jesus. Lord Jesus, we are your servants. We are eagerly waiting, Lord. Today you give us the food, Lord Jesus. You give us the manna, Lord, so that we could enter into our presence, Lord Jesus. Let the word go and touch deep inside the heart of people and penetrate each and everybody, Lord. Through your word, Lord, we should bear a good fruit, Lord Jesus, today. At least to one member we want to tell about you, Lord Jesus. You give us the ability, you give us the knowledge, everything, so that we could live into your presence. எங்க கூட நீங்க பேசி எங்க மகிழ்ச்சியோட செல்லுறதை நீங்க ஆசீர்வதிப்பீராக. எல்லாத்தையும் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. You guide us, strengthen us and lead us into a way of righteousness. And close my prayer to Jesus Christ the Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அவருடைய சமாதானத்தை கொடுக்கும்படிக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாள் நம் அனைவர் வாழ்விலும் இன்பமும் அமைதியும் உண்டாக இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தின திருப்பலி வாசக தியானம். இன்றைய தியானத்திலே நற்செய்தி பகுதியில ஆண்டவர் ஒரு விசேஷமான செய்தியை சொல்லுகின்றார். என்ன செய்தி பாருங்க. இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 4 முடிய வாக்கியங்கள். St. Luke chapter 21 verse 1 to 4. இதை தியானிக்கும் போது ஆண்டவர் இயேசு உரைக்கின்ற வாக்கு. இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் என்றால் பணக்காரர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். இன்றைக்கு நற்செய்தி வாசகங்கள் நாம் கொடுக்கின்ற காணிக்கைகளை பற்றி சொல்லுகின்றன. தொடங்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. செல்வர்கள் பணக்காரர்கள் காணிக்கை பெட்டிக்குள்ள காணிக்கை போடுகிறதை அவர் கண்டார். இன்றைக்கு நாம் அனைவருமே எந்த மனநிலையிலே காணிக்கை கொடுக்கிறோம் என்பது மிக அவசியம். ஏனெனில் ஆண்டவர் நாம் எந்த மனநிலையில் போடுகிறோம் என்றுதான் பார்க்கிறாரே தவிர எவ்வளவு போடுகிறோம் என்பதெல்லாம் அவர் கணிப்பது கிடையாது. நீங்க எவ்வளவு மாதந்தோறும் காணிக்கை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. எந்த மனநிலையோடு கொடுக்கிறீர்கள்? மகிழ்ச்சியோடா, அல்லது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலா, அல்லது இந்த இறைப்பணியை தாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலா, அல்லது இது இறைவனுக்கு பயன்படக்கூடியது என்று சொல்லி மாதம் தவறாமல் கொடுக்கிறவர்களா, இல்ல ஏனோ தானே என்று சொல்லி பரவாயில்ல இப்ப அப்புறம் நினைத்து வாழ்கின்றீர்களா? உங்க எல்லாருக்குமே இறைவன் என்று மிக அருமையான ஒரு செய்தி உரைக்கின்றார். என்ன செய்தி பாருங்க. பணக்காரர்கள் காணிக்கைகளை போடுகிறதை ஆண்டவர் கண்டார். அவர்களோடு சேர்ந்து 2வது வாக்கியம், வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண் 2 காசுகளை அதில் போடுவதையும் கண்டார். வறுமையில் வாடுவோர்
ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. வீட்டிலே கஷ்டம், எல்லாவற்றும் கஷ்டம். அந்த கஷ்டத்திலும் கடவுளுக்கென்று கொடுக்க வேண்டும் என்று போடுகிறதையும் அவர் கண்டார். இங்க பாருங்க, பணக்காரரை வெளிப்படுத்தும் போது தங்களது இடத்தில் இருக்கிறதை போடுகிறதை கண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு ஏழையை குறிப்பிடும் போது எப்படி குறிப்பிடுகிறார்? வறுமையில் இருக்கிறவர். நான் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அதிலே ஒரு சிறு பங்கு என் ஆண்டவருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரை மக்களே, நீங்க எப்படி இருக்கிறதுல கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறீர்களா? ஆனால் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் இறைப்பணிக்காக கொடுக்கிறதிலே ஆர்வமாய் இருக்கின்றீர்களா? ஊழியர்களை அழைத்து கொடுக்கின்றீர்களா அல்லது ஆலயத்துக்கு சென்று கொடுக்கின்றீர்களா? நீங்கள் எப்படி? அழைத்து கொடுத்தாலும் சென்று கொடுத்தாலும் உன்னுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்று அறிந்துதான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கின்றார், ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கின்றார். ஆக இறைவாக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க. அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாவற்றையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பணக்காரர்கள் எப்போதுமே நிறைய தான் போடுவாங்க. ஏழைங்க இருக்கிற காசுகளை போடுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, இந்த ஏழை கைம்பெண் கொடுத்ததுதான் அதிகமாய் இருந்தது என்றார். எதை வைத்து? மனதை வைத்து. என் அன்புரை மக்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எந்த மனநிலையோடு செய்கிறோம் என்பது மிக அவசியமாய் இருக்கிறது. தாராள மனதோடு செய்கிறோமா? மகிழ்ச்சியோடு செய்கின்றோமா? இல்ல ஐயோ கொடுக்கணுமே என்று கடமைக்காக செய்கின்றோமா? எந்த அளவினால் அளப்பீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொன்னார். எந்த மனநிலையோடு நீங்கள் உதாரத்துவமாய் செய்வீர்களோ இறைவன் உங்களுக்கும் அவ்வாறே செய்வார். எப்படி? காயின் பாருங்க, கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தான். அதை கொடுக்கும்போது அவன் என்ன செய்தான் என்று பார்க்கும்போது, நீங்க காயின் படத்தை எடுத்து பாருங்க, ஒரு அருமையான நிகழ்வு அங்க பார்க்கலாம். காணிக்கை கொடுக்கும் போது நிறைய போட்டிருப்பான். போட்டுட்டு அவன் பார்க்குவான், ஏன் இவ்வளோ அப்படி கொஞ்சம் எடுத்து இன்னும் கொஞ்சம் இப்படி வச்சுப்பான். திரும்ப பார்க்குவான், திரும்ப அவன் மனுஷி என்ன ஆகும் தெரியல, திரும்ப கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவான். ஆக மொத்தத்துல அவன் கொடுக்கும் போது கொஞ்சமா கொடுக்குவான். நம்ம கூட இப்படிதான் தொடக்கத்துல காணிக்கை ஆலயத்துக்கு செல்லும் போது பாருங்க, ஒரு 50 ரூபாய் போடலாம் அப்படின்னு மனுஷி சொல்லின்னு இருக்கோம். கைக்கு வருத்துக்குள்ள அது 10 ரூபாவா மாறிட்டு இருக்கும். மாதந்தோறும் இவ்வளவு கொடுக்கலாம் என்று மனுஷி சொல்லி இருக்கோம். ஆனால் நேரம் அந்த சமயம் வரும்போது அது குறைந்து போயிருக்கும். நினைப்பது ஒன்று, செய்வது இன்னொன்று. ஆனால் இங்கு என்ன பார்க்கிறோம் பாருங்க, என்ன நினைக்கிறார்களோ அதையே செய்தார்கள். ஆக ஆண்டவர் கற்றுக் கொடுப்பது என்ன? நீ எதை எப்படி வேண்டுமானாலும் சரி, குறைவாக செய்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதிலே உன் மனது தாராள குணமுள்ளதா இருக்கணும், மனுஷ தாராளமா இருக்கணும். கொடுக்கிறது குறைவா இருந்தாலும் மனது தாராளமா இருக்கணும். ஏனெனில் ஆண்டவர் கொடுக்கிறதை பார்ப்பது கிடையாது, உள்ளத்தை பார்க்கின்றார். நீ எந்த மனநிலையோடு கடவுளுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறாய்? எந்த மனநிலையோடு உன் நேரத்தை கொடுக்கிறாய்? எந்த மனநிலையோடு நீ கடவுளோடு பேசுகின்றாய்? எந்த மனநிலையோடு நீ ஆண்டவருக்காக உதவி செய்கின்றாய்? எந்த மனநிலையோடு ஆண்டவர் பணியை தாங்குகின்றாய்? இது உன்மேல் விழுந்த பாரமாய் இருக்கிறது. கொடுக்கிறதை உன் உள்ளம் பின்வாங்குகிறது. ஆகவேதான் ஆசீர்வாதங்களும் பின்வாங்குகின்றன. பல இடைஞ்சல்கள் உருவாகிறது. எடுத்த விஷயங்களிலே வெற்றி பெறாமல் பயணிக்கின்றோம். காரணம் என்ன? முதலிலே உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும்.
ஆண்டவருடைய வாக்குகளிலே முதலிலே நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளின் வாக்கை நேசிக்க வேண்டும். எவர் கடவுளின் வாக்கை நேசிப்பது கிடையாதோ அவங்க எந்த சேவையிலும் வெற்றி பெற இயலாது. அலைச்சல் நிறைய இருக்கும், நிறைய அலைவாங்க, அங்கிட்டு இங்கிட்டு அலைவாங்க. ஆனால் வெற்றி என்பது கிடைப்பது கிடையாது. சோர்வுதான் அதிகரிக்கும். ஆனால் நீங்க மனசை கொடுத்து பாருங்க, அலைச்சல் இருக்காது. எடுத்தது உடனே வெற்றியாக மாறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, ஆண்டவர் இன்றைக்கு என்ன குறிப்பிடுகிறார் பாருங்க. நாம கொடுக்கிறத குறிப்பிடல, உங்க மனசை குறிப்பிடுகிறார். உள்ளத்தின் நிறைவாய் வாய் பேசும். உங்க உள்ளத்திலே ஆண்டவர் இருந்தால் நீங்க சின்னது சல்லி காசு கொடுத்தா கூட அது வெளியேற பெற்றதாக அவர் கண்களில் தெரியும். உதாரணமாக பாருங்க, நாம ஒருவரை நேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க சின்னது கொடுத்தா கூட அவங்க பார்வைக்கு பெருசா தெரியும். நாம் ஒருவரை நேசிக்கிற மாதிரி நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க சின்னது கொடுத்தா கூட கேவலமா நினைச்சு இதெல்லாம் யாருக்கு வேணும் அப்படின்னு வீசாட்டிடுவாங்க. ஏனெனில் அங்க அன்பு என்பது கிடையாது. இதே போலதான் கடவுள் இன்றைக்கு நீ தாராளமாய் கொடுக்கலாம். உன்னை கொடுக்காமல் நீ எதை கொடுத்தாலும் அது அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இங்க ஆலயத்துக்கு வந்தவர்கள் இப்படிதான் இருந்தார்கள். ஆலயத்துக்கு வந்தவர்கள் எவரும் தன்னை கொடுக்கவில்லை, தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுத்தார்கள். அவர் கண்ணுக்கு அது தெரியவில்லை. ஆனால் இந்த ஏழை கைம்பெண் தன்னை கொடுத்திருந்தால், ஆகவே அவர் கொடுத்த சிறிய காசு அவர் கண்களில் தெரிந்தது, அது பெருசாய் தெரிந்தது. ஆக இறைவன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் என்ன உரைக்கின்றார்? முதலில் உன்னை காணிக்கையாக கொடு. ஏன் உன்னை காணிக்கையாக கொடுக்க வேண்டும்? இது ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. ஏன் நம்மை காணிக்கையாக கொடுக்க வேண்டும்? ஏன் தெரியுமா? உனக்காக ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அது இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்படுகின்றன. முதல் வாசகம் என்ன பாருங்க, திருவெளிப்பாடு ரெவல்யூஷன் புத்தகத்திலே வாசிக்கும் போது, புதிய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம் திருவெளிப்பாடு ரெவல்யூஷன் அதிகாரம் 14 சாப்டர் 14 வெர்சஸ் 1 to 5 வாசிக்கும் போது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறோம். என்ன ரகசியம் பாருங்க, நல்லா கவனிங்க. மேலும் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 அதனுடன் இருந்தனர். சீயோன் மலை மீது, சீயோன் மலை எங்க இருக்கிறது? ஜெருசலேமில் இருக்கிறது. சீயோன் மலை மீது ஆண்டவர் இயேசு நிற்க கண்டேன். அங்கு யார் இருந்தது? நெற்றியில் பொறிக்கப்பட்ட பிதாவினுடைய பெயரும் ஆண்டவர் இயேசுவின் பெயரும் பொறிக்கப்பட்ட 1,44,000 மக்கள் அவர் கூட நிற்க கண்டேன். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரல் கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும், போரடி முழக்கம் போலும், யாழை மீட்டர் எழுப்பு இசை போலும் இருந்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலை 4 உயிர்களும் மூப்பர்களும் முன்பாக புதியதொரு பாடலை பாட கேட்டேன். பாருங்க, ஒரு புதிய பாடல் அவங்க பாடுகிறார்கள். 1,44,000 மக்கள் 7ஆம் அதிகாரத்திலே போன வாரம் தியானித்தோம். பழைய ஏற்பாட்டிலே 12 கோத்திரத்தில் இருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 12,000 12,000 12 into 12 1,44,000 பழைய ஏற்பாட்டு மக்கள் அவ்வளவு பேர் தான் தேர்ந்து கொண்டவர்கள் கடவுளால். கோடி கணக்கில் உலகில உதைத்திருந்தாலும் Old Testament people were all selected. Only 144 lakhs people. Balance people are left out. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெறும் 1,44,000 பேர் தான் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்க நெற்றியிலே கடவுளின் முத்திரை இடப்பட்டிருந்தது. இவர்களும் அநேக மூப்பர்களும்
இசைகளோடு, அந்த இசைகள் எப்படி இருந்தது என்று சொல்லுகிறார் பாருங்க. கடலில் எழும்புகிற பேரிரைச்சல் போல் இருந்தது. அந்த சத்தத்தோடு கடவுளை புகழ்ந்து பாடினார்கள். அப்ப மீதி இருக்கிறவங்களுக்கு பாட முடியுமா? ஒரு ரகசியம் இப்ப தெரிஞ்சுக்கங்க. மண்ணுலகில் இருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு எவராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள முடியவில்லை. மண்ணுலகில் என்றால் யார்? இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நீயும் நானும் தான். யார் அதை கற்றுக்கொள்ள முடியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில், அதாவது மண்ணுலகில் இருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். யார் விலை கொடுத்து மீட்டவர்கள்? பவுலடிகளார் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது 6ஆம் அதிகாரத்திலே 19-20 வாசித்து பாருங்கள். அங்க என்ன சொல்லப்படுகிறது? உங்கள் உடல்கள் உங்களுக்கு உரியதல்ல, அவர் உங்களை விலை கொடுத்து வாங்கிவிட்டார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஆண்டவர் தன் உயிர் என்ற விலை கொடுத்து வாங்கி இருக்கின்றார். இதை எவர் உணர்கின்றார்களோ அவங்க மட்டும்தான் அந்த உன்னதமான பாஷையில் இருக்கிற பாடலை கற்றுக்கொள்ள முடியும், பாட முடியும். இப்ப தெரியுதா என்ன ரகசியம்? ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்களால் தான் அந்த பாடலை கற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியிலே வாழ்கிற நாம் அனைவருமே நம்மை முதலாவது கடவுளுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம் எண்ணங்களை, நம் திட்டங்களை, நம்ம செயல்களை, நம்மிடத்தில் இருக்கிறதை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது, ராஜாதி ராஜா வரும்போது அங்கு ஒரு புதியது ஒரு பாடல் பாடப்படும். அந்த பாடல் யார் பூமியிலே பாடுவார்கள்? உதாரத்துவமாக ஆண்டவருக்காக என்னை மீட்டு ரட்சித்தாரே என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்க எவர்களோ அவங்க மட்டும்தான் அந்த பாடலை கற்றுக்கொள்ள முடியும். உனக்கு எனக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது. பயன்படுத்த முடியுமா? சிந்தனை செய்து பாருங்கள். வெறும் வாய் நிறைய ஆண்டவரை அல்லேலூயா கத்துக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். நமக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் காத்திருக்கிறது பாருங்க. பரலோகத்தின் பாஷையிலே பாடுகிற ஒரு பாக்கியம். நீங்க நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு பாடுகிற அந்நிய மொழியில என்று சொல்லி பாடுகிறாங்களே அதுதான் இல்ல. அந்த மொழி கடவுள் ஒருவரே அன்றைக்கு அதை அறிந்திருக்கிறார். அவர் ராஜாவாய் சீயோன் மேல் வந்து இறங்கும் போது அவரோடு பழைய ஏற்பாட்டில் இருந்த 14 தலைமுறையினர் 144,000 சேர்ந்து அவரோடு வருவார்கள். வான தூதர்கள் எக்கால சத்தத்தோடு வருவார்கள். அவங்க எல்லாரும் புகழ்ந்து பாடுவார்கள். எந்த மொழியில? அவங்க மொழியிலே, கடவுளின் மொழியிலே. முதலாக எபிரேய மொழிதான் உலகிலே தோன்றினது. எபிரேய மொழியிலே தான் விழியம் ஆரம்பித்தது. எபிரேய மொழியில, பிறகு அரேமைக் மொழியில, கிரேக்க மொழியில. இது உலகத்தின் மொழி. ஆனால் ஆண்டவர் வரும்போது எந்த மொழியிலே பேசுவார், எந்த மொழியிலே பாடல் இருக்கும்? அது ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுமா? ஆண்டவரின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க யாரு? ஆண்டவர் ரத்தம் நம்ம சிரசின் மேல ஊற்றுமா அப்படியே கழுவுறதுக்கு? ஆண்டவரின் ரத்தம் என்பது அவருடைய வாக்குதான். யோவான் வெளிப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தியிலே 1 அதிகாரம் 1 வாக்கியம், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாகவே இருந்தது. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 12, 13 வாக்கியங்கள், அந்த வாக்கு மனிதனானார், மனிதனுக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிறார். வாக்கு மனிதனானார், அது சதையும் இரத்தமும் நிறைந்ததாய் மாறினது. அதான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் அவருடைய உடலை உட்கொள்ளுகின்றோம். தகுதியுடையோர் அதை பெறுவார்கள்.
இன்னைக்கு தகுதி அற்றவங்க கூட பெறுவார்கள் சாபத்தை சுமப்பதற்கு. ஏனெனில் விவிலியத்தை படிப்பது கிடையாது. நண்பர் மக்களே, இன்றைய முதல் வாசகம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. யார் கடவுள் ராஜ்யத்திலே நின்று புகழப்படுவார்கள்? ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த மொழியை புரிந்து கொள்ள முடியும். இது உலகத்திலே இல்லாத ஒரு மொழி. இந்த வாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதல் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மனதை முதலிலே கொடுப்பாயாக. அப்போது நீ என்ன கொடுக்கிறாய் என்பது முக்கியம் இடம்பெறாது. எந்த மனநிலையோடு கொடுக்கிறாய் என்பதுதான் முக்கியமாக இடம்பெறும். என் நண்பரி மக்களே, கொடுக்கிறதிலே நீ கவனமாய் இருக்கணும். கட்டாயத்தினால் அல்ல, உதாரத்துவமாக மகிழ்ச்சியோடு இது ஆண்டவருக்கு இந்த நாளிலே இந்த தேதியிலே நான் கொடுத்து விட வேண்டும். நீ தவற நினைக்கும் போதுதான் அது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடும். அது வீணாய் போய்விடும். ஏனெனில் உன் மனது எப்படியோ அப்படிதான் செயல் இருக்கும். ஆகவே இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் மட்டும் அந்த உன்னதமான ராஜ்யத்திலே ஆண்டவர் ராஜாவாய் வரும்போது அந்த பாடுகிற அந்த பாடலிலே பங்கு கொள்ள முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஞானம் உதிக்குமா. நெற்றியிலே பிதாவின் பெயரும் ஆண்டவர் இயேசுவின் பெயரும் எந்த நெற்றியில் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ, இன்னைக்கு கிறிஸ்தவங்கன்னு பேரை வச்சுன்னு இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்தவங்கள் ஆக முடியாது. நாட் பாசிபிள். ஏன்னா சொல்லுங்க, குடிக்கு அடிமை, உபச்சாரத்துக்கு அடிமை, பொய்க்கு அடிமை, பசாசுக்கு அடிமை, வெள்ளி சூன்யத்துக்கு அடிமை, சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு அடிமை, நல்ல காலம் கெட்ட காலத்துக்கு அடிமை, பள்ளி கத்துன அடிமை, ககலாத்தி கத்துன அடிமை, இப்படி எல்லாத்துக்கும் அடிமை. பூனை குறுக்க போயிடுச்சுனாக்கா அடிமை, காலங்களுக்கும் நேரங்களுக்கும் அடிமை. இவங்கெல்லாம் எப்படி, இந்த மாதிரி கிறிஸ்தவங்க எல்லாம் எப்படி அவர் நெற்றியில பொறிக்கப்பட்டவங்க சொல்லிக்க முடியும்? நாட் பாசிபிள். எல்லா காலங்களையும் எல்லா நேரங்களையும் படைத்தது நாம் இறைவன். அவைகளில் எந்த காலமும் நல்லது எந்த காலம் கெட்டது என்று படைக்கவில்லை. ஒவ்வொன்றையும் படைக்கும் போது நல்லது என்று கண்டார். இதுதான் திருவிவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட அநேக விஷயங்களுக்கு அடிமையாகிவிட்டு ஆண்டவருடைய பிள்ளை, நான் கூட ஆண்டவர் பிள்ளை தான் சொல்லிக்கலாம், சொல்லிக்க பரவாயில்ல. ஆண்டவர் உன்னை பிள்ளை என்று சொல்ல மாட்டார். ஏன்னா ஆலயத்துக்கு வந்தவங்க பாருங்க, பணக்காரர்களும் வந்தார், ஏழையும் வந்தார். அவங்க எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் அவர் பார்வையில யார் வெளியேற பெற்றவராய் தெரிந்தது? உள்ளத்திலே உதாரத்துவமாய் இருக்கின்றவர்கள். இன்னைக்கு இதே போலதான் கடவுள் உன்னையும் பார்க்கின்றார். நீங்களும் நேற்று ஆலைக்கு சென்று வந்திருப்பீர்கள். நேற்று ஆலயத்தில் உங்க மனநிலையின் பிரசன்டேஷன் எப்படி இருந்தது? எந்த மனநிலையோடு நீங்க ஆலயத்துக்கு போனீங்க? எந்த மனநிலையோடு ஆண்டவரை தரிசித்தீங்க? இன்றைக்கு எந்த மனநிலையோடு இருக்கிறீங்க? என் நண்பரி மக்களே, ஆண்டவர் வருகையிலே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அந்த பரலோக பாஷையிலே புகழ்ந்து பாடுவார்கள். அந்த பாக்கியம் உனக்கு காத்திருக்கிறது. முடியுமா? ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் அதை பாட முடியும். யார் அவர்கள்? விழுத்தை வாசிக்கும் போது பாருங்க என்ன சொல்லப்பட்டது. மண்ணுலகிலே விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு எவராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. முயற்சி பண்ணாலும் கற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு சாதாரணமா பூமியில பாருங்க, பூமியில் இருக்கிற சில பாடலை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். ஐயா என்னால முடியாது, எடுத்து வச்சிடுவாங்க. இல்ல எப்படியாவது நான் கற்றுக்கொள்கிறேன். உனக்கு சொந்த பாஷை, உனக்கு தெரிந்த மொழி,
உனக்கு தெரிந்த மொழியிலே பாடல் கற்றுக்கொண்டு பாடுவதற்கான தகுதி உனக்கு இல்லை என்றால் பரலோக மொழியிலே எப்படி உன்னால் பாட முடியும்? ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலாது, முடியாது. ஆக உலகத்திலேயே ஒரு பாடலை கற்றுக்கொண்டு பாட உன்னால முடியவில்லை என்றால் எப்படி பரலோகத்தின் பாஷைகளின் பாடலை பாட முடியும்? உனக்கு வாய்ப்பு இருந்தும் நீ பயன்படுத்தாமல் இருக்கின்றாய். மனிதன் பூமியில உயிரோடு இருக்கும் போது என்ன முயற்சி வேண்டுமானாலும் செய்து சாதிக்கலாம். ஆனால் இறந்த பிறகு முயற்சி செய்ய இயலாது. செய்ததை பயன்படுத்துவதுதான் முடியும். எதை கற்றுக்கொண்டோமோ அதுதான் பயன்படுத்த முடியும். இறந்த பிறகு எந்த முயற்சியும் செய்ய முடியாது. ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் வருகையிலே நாம் இறந்திருப்போம். அவர் வரும்போது நாம் உயிரோடு எழுவோம். அப்போதுதான் அவர் பாஷையிலே பாடுகிற அந்த பாக்கியம் கிடைக்குமா? ஆக இன்றைக்கு இப்போ இந்த வாசகத்தை கேட்டு திருந்த வேண்டும். உயிரோடு இருந்த ஒரு மனிதன் திருந்தாவில்லை, இறந்த பிறகு எப்படி திருந்த முடியும்? இறப்பு எப்பொழுது வரும் தெரியாது. இப்படி நின்று கொண்டே கூட செத்து போய்விடலாம். மரணம் சொல்லி வராது. ஆனால் நீயோ நானோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கணும். எவ்வளவு ரகசியம் பாருங்க. அந்த பரலோக பாடல் வெறும் 1,44,000 மக்கள், பழையற்பாட்டு மக்கள், பிறகு வான தூதர்கள் ட்ரம்பட்டோட இசை கருவிகளோட அவங்க பாடிக்கொண்டு சீயோன் மலை மேல் வந்து நிற்பார்கள். அதுக்கு அடுத்து யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்காக வாழ்ந்து மடிந்தார்களே, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாடலை கற்று அப்படியே கேட்டு அப்பொழுதே பாட முடியும். அப்போவே கேட்டு அப்பவே பாடுவாங்க. ஆனால் வெறும் பெயரை வைத்திருக்கிறவர்கள் தமாஷு பார்த்துட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்க்குவாங்க. ஐயோ, நான் கூட கத்துக்க முயற்சி பண்ற முடியலையே, ஏன்னா மீட்கப்படலையே. ஏனெனில் மீட்பு என்பது திருவிழித்தில மட்டும்தான் இருக்கிறது. கவனத்தை செலுத்துங்க. திசை திருப்புகிற அநேகம் பேர் நம்ம மத்தியில இருக்கலாம். விவிலியத்தை தவிர நீ எந்த புத்தகத்தை பயன்படுத்தினாலும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. யோவான் நற்செய்தியாளர் முடிக்கும் போது சொல்லுகிறார், இன்னும் எழுத வேண்டியது நிறைய இருக்கிறது. எழுதியிருக்கிறதை கடைபிடித்தாலே போதும். எழுதியிருக்கிறது கொடுக்கப்பட்டதை கடைபிடிக்க முயற்சி செய்வோம். இதற்கு அந்த புத்தகம் இருக்கு, இந்த புத்தகம் இது இருக்குதுன்னு யோசிச்சு சிந்தனையை சிதற விடாதீங்க. இது ஒன்னே ஒண்ணு பிடித்து, ஒன்னே ஒண்ணு பைபிளை மட்டும் பிடித்து அதை மட்டுமே வாழ்க்கையில செயலுக்கு கொண்டு வருவோம். அது ஒன்று செய்தாலே இறைவனுடைய பெயர் நம்ம நெற்றியில் பொறிக்கப்படும். நெற்றியில் பொறிக்கப்பட்டவர்கள் தான் அவருக்கு முன் நிற்க முடியும். ஆகவே அடுத்த வாக்கியம் 4வது, அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமல். யார் அவர்கள்? மீட்கப்பட்டவர்கள் யார்? அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமல் கற்பை காத்துக் கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கு அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்தில் இருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். இதை படிக்கும் போது பாருங்க, நமக்கு கூட தகுதி இருக்கிறதா என்று தெரியவில்லை. வாக்கியம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது பாருங்க. யார் கற்றுக்கொள்வாங்க? பெண்களோடு சேர்ந்து உறவு கொள்ளாம இருக்கிறவங்க, தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாம இருக்கிறவங்க, கற்பை காத்துக் கொள்ளுகிறவங்க, கற்பை காத்துக் கொள்ளுகிறவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை தொடர்ந்து தொடர்கிறவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனி மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாய் நின்று
பொய் வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். என் அன்பு மக்களே, அந்த மொழியின் பாடலை யார் கற்றுக்கொள்ள முடியுமா? பெண்களோடு உறவு வைக்காதவங்க, தன் கற்பை கடவுளுக்காக காத்து வைத்திருக்கிறவங்க, அவங்க வாயில ஒரு துளி பொய் கூட வெளியே வராது. இவங்க தான் அந்த பாடல பாட முடியும். என் அன்பு மக்களே, நீங்க ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் இவ்வாறு வாழ முடியும். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல நடிக்கிறோம் என்றால் எவ்வாறு வாழ முடியும்? இன்னைக்கு நாம் அனைவருமே திருந்த வேண்டும். இந்த எல்லாவற்றுக்கும் காரணம் மனது மட்டும்தான். நாம் எடுக்கிற தீர்மானம் மட்டும்தான். எது நமக்கு முக்கியம்? சுகம் முக்கியமா? அனுபவம் முக்கியமா? மாறாக ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதுதான் முக்கியம் என்று தீர்மானிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவுக்காக உண்மையாய் வாழ்வேன் என்று தீர்மானிப்பது முக்கியம். வாய் நின்று ஒரு துளி பொய் கூட வராம என்னை காத்துக்கொள்வேன் என்று நினைத்து வாழ்வது முக்கியம். ஏனெனில் எந்த வாயிலே ஒரு பொய் கூட இல்லாமல் இருக்கிறதோ அந்த நாக்குதான் அந்த பாடலை கற்றுக்கொள்ள முடியும் என்று இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகம் நம்மை பரிசுத்தமாக்குகின்றது. படிக்க படிக்க ஐயோ, நான் அறியாமல் எத்தனையோ தவறுகளை செய்கிறேனே, இதிலிருந்து நான் விலக வேண்டும் என்று உன் உள்ளம் சொல்ல வேண்டும். அப்போதுதான் நீ மீட்கப்பட்ட ஆட்டை போல பயணிக்க இயலும். ஆகவேதான் தாவீது எவ்வாறு சொல்லுகிறார் பாருங்க. பதிலுரை பாடல் இன்றைக்கு தாவீது கூறும்போது, பதிலுரை பாடல் திருப்பாடல் 23 வாசிக்கும் போது திருப்பாடல் 24 1 6 வரைக்கும் இன்றைக்கு பதிலுரை பாடல் திருப்பாடல் சங்கீத புத்தகம் 24 1 6 வரைக்கும் 24 என்ன சொல்கிறார் பாருங்க. மண்ணுலகத்தில் உள்ள மண்ணுலகமும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருக்குரியவை. நில உலகம் அதில் வாழ்வன எல்லாமே அவருக்கே சொந்தம். எல்லாமே நாம் வழிபடுகிற நம் கடவுள் ஒருவருக்கு தான் சொந்தம். யார் வேணாலும் சொந்தம் கொண்டாடலாம். ஆனா இறுதியில யாருக்குரியதோ அவங்களுக்கு தான் போய் சேரும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கவர்மெண்ட் இடத்துல எல்லாம் போய் வீடு கட்டி எல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க, வாழ்வாங்க, நல்லா எல்லாத்தையும் வாழ்ந்துடுவாங்க. நாள் வரும்போது இடிச்சு தள்ளிடுவாங்க. உங்களுக்குரியது கிடையாது. பணமும் போய்விட்டது, எல்லாம் போய்விட்டது, ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். ஏன்? சரியாக கவனித்து இடம் வாங்காம போனதினால. ஆக நண்பரே மக்களே, விவிலிய வாக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள எல்லாமே நம் ஆண்டவருக்குரியவை. ஏனெனில் அவரே கடல்கள் மீது அடித்தளமிட்டுள்ளார். கடலுக்கு மேல பூமியை வச்சிருக்கார். ஆகவேதான் போர்வெல் போட்ட உடனே தண்ணி கிடைக்கிறது. ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. அவ்வாறு இருக்க, ஏனெனில் ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? சியோன் மலையிலே 144,000 ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் இறங்கும் போது அந்த மலையை நோக்கி தகுதி உள்ளவங்க யாரு? தாவீது சொல்றார் பாருங்க, கரைப்படாத கைகள். இந்த கையில பாவங்கள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது. கரைப்படாத கைகள், மாசற்ற மனமும், மனசுல குரோதம் இல்லாம வாழ்றது, கோபத்துக்கு ஆசைக்கு அடிமை இல்லாம ஆண்டவர் ஒருவருக்கே என்ற அடிமை, மாசற்றவர்களாய் பாவம் இல்லாமல் வாழ்வது, பொய் தெய்வங்களை வழிபடாமல் இருப்பது, உண்மையான தெய்வம் யார் என்று அறிந்தும் அதை செய்யாம வாழடி வாழியாக திரும்ப திரும்ப செய்ததையே செய்து கொண்டிருப்பது. தெய்வங்களுக்கும் மனிதர்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது.
மனிதர்கள் தெய்வ குணத்திலே வாழலாம், ஆனால் தெய்வமாக வாழ முடியாது. மனிதர்கள் தெய்வ குணத்திலே வாழலாம், தெய்வ குணம் பெறும்போது தெய்வங்களாக தெரியலாம், ஆனால் அவர்கள் தெய்வங்களும் அல்ல, கடவுளும் அல்ல. கடவுள் என்கிறவர் ஒரே ஒருவர் தான். அவருக்கு பழைய ஏற்பாட்டிலே யெகோவா என்றும், தேவன் என்றும், இறைவன் என்றும், பிதா என்றும், கடவுள் என்றும் அழைக்கப்பட்டார், ஆண்டவர் என்றும் அழைக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டில் அவருக்கு இயேசு என்றும், இம்மானுவேல் என்றும், இரட்சகர் என்றும், மீட்பர் என்றும் அழைக்கப்பட்டார். இன்றைக்கு புதிய இந்த காலத்திலே பரிசுத்த ஆவியார் இறங்கின காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்றும், துணையாளர் என்றும், தேற்றரவாளன் என்றும் அழைக்கப்பட்டார். இதுதான் அவருடைய பெயர்கள். இந்த பெயருக்கு ஈடாக வேறு எந்தையும் சொல்லி முடியாது. ஆக இன்றைக்கு ஒரே பெயர் இயேசு என்ற பெயர். இயேசுவை தவிர தெய்வம் இந்த உலகில எதுவும் கிடையாது. ஆகவே இன்றைக்கு பதிலுரை பாடல் சொல்லுகிறது பாருங்க. பொய் தெய்வங்களை நோக்காதவர்கள், உள்ளத்தை உயர்த்தாதவர்கள், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர்கள். வஞ்சக நெஞ்சு, மனசுல ஒண்ணு குறுக்குறுன்னு இருக்கும், வெளியில இன்னொன்னு சொல்லுவாங்க. உள்ள வச்சுக்கிட்ட வெளியில பொய் பேசுவாங்க, உதட்டல அழகான பொய் பேசுவாங்க. ஆண்டவர் உன் நெஞ்சை ஆராய்கின்றார். ஆண்டவர் பார்வையில பொய் பேச இயலாதில்ல. பேதுரு ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் 4ஆம் அதிகாரம் பாருங்க, திருத்துதுபடி 4ல அனனியா சப்பீரால் இருவருமே தங்கள் நிலத்தை விற்றார்கள். கடவுளுக்கென்று அதை கொடுத்தார்கள், அவங்களாகவே கொடுத்தார்கள், அவங்களாகவே அந்த நிலத்தை விற்றார்கள். இது கடவுளுக்குரியது என்று அந்த விற்ற பணத்தை கொண்டு வந்து பேதுருவிடத்தில் கொடுக்க தீர்மானித்தார்கள். பணம் கைக்கு வர வரைக்கும் அவங்களுக்கு ஒரே மனநிலை தான் இருந்தது. எப்போது கையில பணத்தை பார்த்தார்களோ அப்போது மனம் மாறிவிட்டது. இன்னைக்கு உன் மனசுல கூட அப்படிதான். பணம் வர வரைக்கும் உன் மனசு நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கும், கைக்கு வந்த உடனே நீ மாறிடுவ, உன் எண்ணம் மாறி போயிடும். ஆக உள்ள மாறினது பார்த்த உடனே ஒரு பகுதி எடுத்து வச்சுக்கிட்டாங்க, மீதி பகுதியை கொண்டு வந்து பேதுருகிட்ட கொடுத்தாங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? அவர் சொன்னார், ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றோம். அவர் இரண்டாவது வார்த்தை சொன்னார், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் பேசுகிறீர்களா? இவ்வளவுதான் சொன்னாரு. வாசல் படியில விழுந்து செத்து போயிட்டாங்க. அப்படியே பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பொய் பேசினீர்களா? இந்த ஒரே வார்த்தை அவங்க உள்ளத்தை கிளர்த்து செத்து போயிட்டாங்க. சிறிது நேரம் கழித்து அவருடைய மனைவி வந்தார். அவளிடத்திலும் பேதுரு கேட்டார், இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? அவளும் சொன்ன, ஆமையா, இவ்வளவுக்கு தான் விற்றோம். இரண்டாவது அவளை பார்த்து சொன்னார், உன் கணவனை புதைத்தவர் வாசல் அண்டை நிற்கின்றார்கள். அவளும் அங்கே விழுந்து செத்து போயிட்டான். பாருங்க, அவங்க தான் நிலத்தை கடவுளுக்கு கொடுத்தாங்க, அவங்க தான் நிலத்தை விற்று ஆண்டுக்கு கொடுக்கணும் தீர்மானம் பண்ணாங்க. ஆனா கொடுக்கும்போது சிறிதளவு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்தது தவறல்ல, அது சொல்லி இருக்கலாம், இல்லையா இவளுக்கு விற்றோம், எங்களுக்காக கொஞ்சம் வச்சிருக்கோம், மீதி கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையை காட்டுகிறது. வாழ்ந்திருப்பாங்க. எப்போது பொய் வந்ததோ அதே இடத்துல இருவருமே செத்தார்கள். அவங்க எடுத்து வைத்த பணம் அவர்களுக்கு பிரோஜனமற்றதாய் மாறிவிட்டது. உண்மை எந்த அளவுக்கு உண்மை கடவுள் எதிர்பார்க்கிறார் பாருங்க. இதை ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு எத்தனையோ பொய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி நாம் கடவுள் ராஜ்யத்தில் நிற்க முடியும்? கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரை மக்களே, நாம திருந்த வேண்டிய நேரம் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை அலசி பார்த்து திருந்தி வாழ இறைவன் நம் அனைவரையும் அழைக்கின்றார். ஆகவேதான் இந்த தியானம், இந்த திருப்பலி தியானம் எதை குறிக்கிறது? நாம் அனைவருமே ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும்.
இந்த வாய்ப்பின் கதவை ஆண்டவர் நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி வழியாக நம்மையே நாம் அர்ப்பணிக்கிற நேரம், நான் எப்படி வாழ்கிறேன் என்று அலட்சி பார்க்கிற நேரம். என் அன்பு மக்களே, ஆண்டவர் மலையில ஏறு தகுதி உள்ளவர் யார்? அவர் சீயோனில் வந்து இறங்கும் போது அவரை நோக்கி தகுதி உள்ளவர்கள் யார்? கரைப்படாத கைகள், மாசற்ற உள்ளம், பொய் தெய்வங்களை நோக்காமல் உன்னதமான கடவுள் ஒருவரே என் தெய்வம் என்று வாழ்வது, பொய் பேசாமல் இருப்பது, பொய்யான ஆணையிடாமல் இருப்பது. அதுல வரை சொல்லுவான், ஏன் எம்எல் நம்பிக்கை இல்லையா? உன்னை நீ ஏமாற்றிக் கொள்கிறாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இறைவாக்கு என்பது எவ்வளவு துல்லியமாக நம்மோடு பேசுகிறது. இதை கேட்ட பொழுதும் மனமாறவில்லை என்றால் உலகிலே வாழ்வோம், ஆனால் ஆண்டவரோடு வாழ மாட்டோம். பசாசோடு தான் வாழ்க்கை. ஆகவே இந்த ஆண்டவர் சொன்னார், நற்செய்தியிலே உன் உள்ளத்தை கொடு, கொடுத்ததை திரும்ப எடுத்துக்காத, கொடுக்கிறேன்னு தீர்மானம் பண்ணுத குறைக்காதே, விட்டுடாதே, தொடர்ந்து செய். அப்போது சீயோனில் இருந்து ஆண்டவர் இறங்கி சீயோன் மலை மேல் வருவார். முதல் வாசகம், அவருக்காய் மாசற்றவர்களாய் வாழ்கிறவர்கள் தான் அந்த கூட்டத்தில் சேர்ந்து பாட முடியும். இல்லை என்றால் இல்லை. அதற்கு யார் அந்த மாசற்றவர்கள்? கரைப்படாத கைகள், குரோதம் இல்லாத எண்ணம், ஒரே கடவுள் என்று நம்பி வாழ்கிற எண்ணம். குட்டி குட்டி கடவுள் எல்லாம் வச்சுக்கிட்டு இதுவும் கடவுள் என்று வாழ்கிறது கிடையாது. உன்னைய தொட்டுக்கிற எல்லாரையும் தொட்டுக்க முடியாது. கடவுள் ஒருவரை தான் தொட வேண்டும். அவங்க தான் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இதுதான் இன்றைய திருப்பலி வாசகத்தின் தியானம். பங்கொண்ட நீங்க உணருங்கள், உணர்ந்து வாழுங்கள். இறைவாக்கு என்ன உரைக்கிறதோ அதற்கேற்றவாறு வாழ்வோம். நமக்கு மரணம் வரும்போது மகிழ்ச்சியோடு பயணிப்போம் விண்ணகத்தை நோக்கி. பூமியிலே வாழும் போதே இறை திட்டத்தின்படி வாழ்ந்தால் நமக்கு உடலிலே மரணம் வந்த பிறகு அந்த ஆன்மா விண்ணகத்தை நோக்கி பயணிக்கும். உலகில் வாழும் போதே என்னதான் சொல்லி இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி வாழ்வா என்றால் சிறிது காலம் வாழ்ந்து மரணம் வந்த போது அது நேரா பாதாளத்துக்கு சென்று விடும். நாம் வாழ்கிற வாழ்க்கை தான் விண்ணகமா நரகமா என்று தீர்மானிக்கப்படும். அது மரணத்திற்கு பிறகல்ல, மரணம் வருவதற்கு முன்னதாக. செல்வந்தன் லாசரு தியானத்துல பாக்குறேன்ல, இறுதியாக அந்த செல்வந்தனுக்கு சொல்லப்பட்ட வாக்கு என்ன? உலகிலே இறைவாக்கு உரைக்கும்படி இறைவாக்கினர் இருக்கின்றார்கள். எவர் இறைவாக்கு உரைத்து அந்த வார்த்தை கேட்டு மனமாற்றம் அடைகிறார்களோ அவங்க மட்டும்தான் இந்த ராஜ்யத்துக்கு வர முடியும். இறைவாக்கு கேட்டு மனமாறாதவங்க எல்லாம் அந்த ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. உங்களை நீங்க ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. தவறான போதனைகளுக்கு காது கொடுக்காதீங்க. விவிலியத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுக்கு மட்டுமே காது கொடுங்க. புரியவில்லையா என்றால் நீங்களே முழங்காலிட்டு ஜெபிங்க. அந்த உன்னதமான கடவுள் உனக்கு வெளிப்படுத்துவார். விவிலியத்தின் படி வாழ்வோம், விவிலியத்தின்படி ஜீவிப்போம், இறை திட்டத்தை நிறைவேற்றுவோம், கடவுளின் திருவுளம் அறிந்து கொள்வோம், அதற்கேற்றவாறு நம்மால் முயன்ற சேவைகளை செய்வோம். இறை மக்களாக பூமியில் வாழ்ந்து இறை ராஜ்யத்துக்கு பிரவேசிப்போம். இதான் நம் அனைவரின் திட்டம். செபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிறதான எங்க அன்பு தகப்பனே, இந்த காலவேளைக்காகவே நாங்கள் போற்றுகின்றோம். ஒவ்வொரு நாள் தின திருப்பள்ளி வாசக தியானத்தில் என்னோடு பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வாக்குகள் எந்த அளவுக்கு உள்ளத்தை பிளந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. யாருடைய சீயோன் மலையின் ராஜ்யத்தில் நீர் அரசராய் வரும்போது
யார் நிற்கக்கூடியவர்கள் என்ற அந்த ஒரு விளக்கத்தை நீர் கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. கரைப்படாத மனமும் மாசற்ற இதயமும் பொய் தெய்வங்களை வழிபடாதவர்களும் பொய்யை வாழ்க்கையாக நினைத்து வாழாதவர்களும் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று நீர் எங்களுக்கு சொன்னமைக்காக நன்றி ஆண்டவரே. என்னோடு செபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிமிஷத்துல எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மன்னிக்குமாறு செபிக்கின்றோம். அறிந்து அறியாமல் செய்த தவறுகளை மன்னிப்பீராக. மனமுடைந்து நாங்கள் கேட்கும் போது எங்கள் வாழ்க்கைகளை மாற்றுவீராக. என்னோடு செபிக்கிறவங்க இந்த தேசத்துல எந்த பகுதியில இருந்தாலும் இந்த நிமிஷத்திலே அவர்களை ஆண்டவர் தொடுவீராக. கண்ணை மூடி என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்வாரா, நானும் அந்த பரலோக பாஷையின் மொழியிலே பாட வேண்டும், அந்த தகுதி எனக்கும் கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு உள்ளத்துல ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளை இப்போது ஆசீர்வதிப்பீராக. அதற்கான தகுதிகளை தருவீராக. அறிந்து மறியாம் செய்த எண்ணங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து உம்முடைய அறிவின்படி உம்முடைய வாக்கின்படி புரிந்து கொண்டு வாழ்கிற குணத்தை எங்க அனைவருக்கும் தருவீராக. கரைப்படாதவர்கள், உடலிலே கரைப்படாதவர்கள், உடல் உறவுகளை வைத்து வாழாமல் உமக்காக வாழ்கிறவர்களை அன்னைக்கு நீர் வரும்போது உம்முடைய மொழியிலே பாடுவார்கள் என்று சொன்னீர். பெண்களோடு உறவிக்காதவர்கள் தகப்பனே, இன்றைக்கு அநேக பேர் இப்படி வாழ்கிறவர்களை மாற்றுவீராக. உம்முடைய அருட்கரம் எங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். அறிந்து அறியாமல் செய்தவைகள், உடலிலே கரைப்பட்டவைகள் அனைத்தும் உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. நீர் வரும்போது நாங்களும் அதில் பங்கு கொள்ளுகிற தகுதிகளை எங்களுக்கு தருவீராக. இந்த ரகசியங்களை உமது பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறமைக்காக நன்றி. விரும்பினபடி வாழ்ந்ததுண்டு, விருப்பப்படி செய்ததுண்டு. இன்றைக்கு இந்த வாக்கை அறிந்து ஐயோ நாங்கள் தவறு செய்தோமே என்று ஒப்பு கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்வீராக. எங்க அனைவர் மேலும் இரக்கமாயிரும். நாங்கள் உமது வாக்கின்படி வாழ்ந்து மடிய எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்திலே வாழ்ந்தாலும் பாவத்துக்கும் பொய்யுக்கும் அடிமையாகாமல் உடைய வார்த்தைக்கு அடிமைகளாக வாழ்ந்து மடிய உதவி செய்வீராக. இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறைமக்களே, விளக்குகள் எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது பார்த்தீங்களா? அழைக்கப்பட்டவர்கள் யார்? நமக்கு இடம் இருக்குமா? நிச்சயம். பூமியில் வாழும்போது ஆண்டவர் இயேசுவால் நமக்கு விடுதலை உண்டு. பிதா மன்னிக்காவிடிலும் ஆண்டவர் இயேசு தன் உயிரை கொடுத்ததினாலே நிச்சயம் நம்மை மீட்பார். ஆகவே இந்த நாளிலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ தீர்மானிப்போம். உண்மை மட்டுமே பேசுவோம். மறைத்து எதுவும் பேசாதீங்க. கடவுளுக்கென்று கொடுக்கிறேன் என்று சொன்னதை தவறாம கொடுங்க. அதுவும் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தவறி தவறி கொடுக்காதீங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. கடவுளுக்கு கொடுக்கிறேன் என்று தீர்மானித்தத சரியா அழைத்து, ஊழியர்களை அழைத்து அல்லது ஆலயத்துக்கு சென்று அதை கொடுத்து அதுக்கான ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. இறைப்பணி நடப்பதற்கு உங்கள் உதவிகள் தேவை. அது நீங்களா செய்யணும். ஊழியர்கள் கேட்பார்கள் என்று நீங்க எதிர்பார்க்க கூடாது. நீங்களா செய்யணும். அதுதான் உங்களை எதிர்பார்க்கிற ஆண்டவர். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தின்படி நீங்களா செய்யணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஆகவே இறைவன் மக்களாய் வாழ்வோம். இறை ஆட்சியை கையில் ஏந்தினவர்களாய் பயணிப்போம். இறைவன் வரும்போது ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஆகவே இன்றைய திருப்பள்ளி வாசகம் திரும்ப சொல்ற எழுதிக்கங்க. இன்றைய வாசகம் என்று பார்க்கும்போது முதல் வாசகம் திருவெளிப்பாடு, ரெவல்யூஷன். புதிய பாட்டிலே கடைசி புத்தகம் ரெவல்யூஷன், சாப்டர் 14 verses 1 to 5. திருவெளிப்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 1 முதல் 5 முடிய. இன்றைய தியான பாடல், அதாவது பதிலுரை பாடல், சங்கீத புத்தகம் திருப்பாடல் 24 1 to 6 வரைக்கும். Psalms chapter 24 verse 1 to 6. இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம்
1 4 வரைக்கும். செயின்ட் லூக் சாப்டர் 21 verse 1 to 4. மறுபடியும் படிங்க, குடும்பமா படிங்க. குடும்பமா இறை மக்களாக வாழ்வோம். சேர்ந்து படிங்க. வீட்டில் எல்லாருக்கும் கம்பல்சரி போடுங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் ஹோம் மினிஸ்டர்ஸ் உணவு செய்றீங்க, வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிடுங்க. ஜெபத்துல உட்கார்ந்தா உனக்கு உணவு இல்லைன்னா நீ பட்டினின்னு சொல்லிடுங்க. உட்கார வைங்க, எல்லாரும் உட்கார்ந்து ஜெபிக்கணும். குடும்ப ஜெபம் இருக்கணும். நீங்க கூடி ஜெபிக்கணும். அது கணவன், மனைவி, பிள்ளைங்க எல்லாரும் செய்யணும். யார் அந்த ஜெபத்துல கலந்து கொள்ளவில்லையோ அவங்களுக்கு சோறு போடாதீங்க, பட்டினியை துரத்துங்க. தொடக்கத்துல சில முயற்சிகள் எடுத்தாதான் அதனுடைய அனுபவம் தெரியும். ஆகவே குடும்பமா அமருங்க, இந்த வாக்க படிங்க, இறை மக்களாக வாழுங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் உங்களை சுற்றி இருக்கிற மக்களை உயர்த்த காத்திருக்கின்றார். நீங்க வேணும், முயற்சி செய்ய, வெற்றி பெறுங்க. மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியானது யூடியூபில் இருக்கிறது. யூடியூபை திறந்து அங்க சர்ச் பட்டன் கிட்ட டாக்டர் பிலிப் மரியான் டைப் பண்ணுங்க. இன்னைக்குரிய வீடியோ கிடைக்கும். அதை அப்படியே ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்தால் நாங்க நடத்துகிற இந்த நேரலை உனக்கு நேராக நீ வீட்டில் அமர்ந்து கொண்டு பார்க்கலாம். ஆக இதை பயன்படுத்துங்க. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.